வணக்கம் ஆனந்தி. பெரியகுளம் 3ஆம் தாள் பகுதியில் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஒன்றாக இணைந்தது போல் ஒரு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனரில் டிடிவி தினகரன், சசிகலா, செங்கோட்டையன் உள்ளிட்டவர்களின் படங்களும் இணைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தேனியில் தமிழகத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் போது தேனி மாவட்டம் முழுவதும் ஒன்றிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கருப்பு கொடி காட்டினர். குறிப்பாக அனுமந்தம்பட்டி மற்றும் சங்கராபுரம் போடி பகுதியில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்றிணைய வேண்டும் என கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்தினர். தற்பொழுது ஓபிஎஸ் சொந்த ஊரான பெரியகுளத்தில் 3ஆம் தாள் பகுதியில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்தது போல் பேனர் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனரில் டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் செங்கோட்டையனின் படங்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேனரில் தமிழகத்தை காப்போம், தமிழகத்தை ஒன்றிணைவோம் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. இந்த பேனர் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது. குறிப்பாக இன்று காலை செய்தியாளர்கள் ஓபிஎஸ்ஸிடம் கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார், நீங்கள் அதிமுக அலுவலகத்தில் அடித்து நொறுக்கியவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ள மாட்டார் என தெரிவித்துள்ளார். இது குறித்து நீங்கள் கூறுங்கள் என கேட்டபோது ஓபிஎஸ் இது குறித்து பதில் தெரிவிக்க மறுத்துவிட்டார். தற்பொழுது அவர் இந்த சம்பவம் நடைபெற்ற 1 மணி நேரத்திற்கு பின்பாக 3ஆம் தாள் பகுதியில் இந்த பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.